ஆதியே துணை. நமஸ்காரண்ணா. இப்போ வருதாண்ணா? ரைட்ண்ணா, ஆரம்பிக்கலாமா? சரி. முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுரயோகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலம் என்ற நிரூபிக மகான்ய ராஜபகவான் சாலை ஆண்டவர்களே முத்திபாலிப்பு. ஆதிய துணை புதுக்கோட்டை நிகழ்நிலை இந்த சபையினிலே கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு, கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஜோதி தீபம் தீ என்கின்ற தலைப்பினிலே தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அனைவருக்கும் நமஸ்காரம். வடலூர் வள்ளல் பிரான் அவர்களின் தீர்க்க தரிசனம். இன்பாலே உலகத்தார் எல்லோரும் காண இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன். தென்பாலே நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாளிது தொட்டு சேர்ந்தது தோழி. என்பால் வருபவர்க்கின்றேன் அருள் ஈகின்றேன் என்றேன். தென்பால் இருந்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட சோதி. தருணெறி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மாகர் என்றோ தனி பேர் கொண்டோங்கும். திருநெறிக்கே சென்று பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட சோதி. சைவ முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனி காட்டும். தெய்வமிது வந்து பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட சோதி. அப்படி நமது வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் இங்கே அருளுகின்றார்கள். தீர்க்க தரிசனமாக சைவம் ஆதியிலே வந்தது சைவம், அதன் பின்னால் வந்தது வைணவம், கிறிஸ்துவம், இஸ்லாம் என்று இருக்கின்ற ஒவ்வொரு மதத்தையும் சர்வ மதங்களையும் ஒன்று திரட்டி, இந்த இது வேண்டான்ட்டாங்க டிசைன், ஒன்று திரட்டி அதை வழிவழி என்பார் வழிவேர் இல்லை மெய்வழி ஒன்றே வாழியு வழியே என்று மெய்வழி என்கின்ற திருநாமம் தந்து, ஊரான ஊர் உயிர்ப்பயிரேற்றும் ஊராகிய மெய்வழி சாலையம்பதியில் நமது தேவகோமான் அவர்கள் திருமேனி தாங்கி 27 சதுரயுகம் முடிந்து 28வது கடைசி சளி பிடித்த கலியினிலே அவதாரம் செய்து அந்த மக்கள் எல்லாம் யமன்பதி வாழ்விற்கு போகவே கூடாது என்கின்ற நிலைப்பாட்டினிலே மதங்கள் வந்தது, ஜாதிகள் வந்தது. இந்த வந்த ஜாதிகள் மதங்கள் எல்லாவற்றிலும் தலையானது எதுவென்றால் பிறப்பு என்றிருந்தால் இறப்பு என்றிருக்கும். அந்த இறப்பு மரணம் என்றிருக்கும்.
அந்த மரணத்திலே நியாய மரணம் அநியாய மரணம் என்று இருக்கின்றது. அந்த அநியாய மரணம் என்றால் என்ன, நியாய மரணம் என்றால் என்ன அப்படி என்பதை நமது தெய்வம் அவர்கள் சங்கோப சங்கமாக திருவாக்கியங்களிலே அருளியிருக்கின்றார்கள். மெய்ஞான பகுப்பினிலே நமக்கு தெய்வம் அவர்கள் அருளுகின்றார்கள். எதுவேனும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா, இருளும் திகிலும் தீயும் என்னாலும் தீராத ஏக்கம் அலறல் வேணுமா, அல்லது ஏகாம்பர பதத்தில் எழில் பொன்னுடம்பெடுத்தென்னாலும் வாழுதல் வேணுமா, எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. ஒரு சாதாரண இருள் வந்தாலே, கொஞ்ச நேரம் இருள் வந்தாலே நாம் எல்லாம் அதுக்குள்ள எத்தனையோ அந்த வெளிச்சம் பெறுவதற்கு எத்தனையோ வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலே விளக்கு, மெழுகுவத்தி, அப்புறமா பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்ததன் பிறகு அந்த கரண்ட்டை போடு லைட்டை போடு அப்படிங்கிறோம். ஆனால் யுகங்கோடி காலத்திற்கும் அந்த இருள் தான். தெய்வத்தை அடையவில்லை என்றால், அறியவில்லை என்றால், அறிந்து அடைந்து அவர்கள் சொற்படி நடக்கவில்லை என்றால் நரகத்திற்கல்லவா போக வேண்டியதாய் வரும். அந்த நரகத்திலே இருள் தான் எப்பொழுதும் கப்பி கிடக்கும். அங்கே தீதான் எப்பொழுதும் இருக்கும். எப்படி சொல்றாங்க பாருங்க, சாதாரண ஒரு சின்ன தீப்புண் பட்டுட்டாவே தாங்க முடியாத இந்த தேகம், 100 வயது கொண்ட இந்த தேகத்துக்கு தாங்க முடியவில்லை என்றால் அந்த நித்திய தேகம் ஒன்று தரப்போகின்றார்கள். அந்த நித்திய தேகத்திற்கு இருந்தால் இந்த வீட்டில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று நமது தெய்வம் அவர்கள் அருள்கின்றார்கள். இந்த வீடு என்பது சொர்க்கம், அந்த வீடு என்பது நரகம். அப்போ நமது வான்மொழி குரல் வாக்கியம் எண் 157 நமது தெய்வம் அவர்கள் அருள்கின்றார்கள். குமரகுரு சுவாமிகள் வாழைத்தண்டில் தீ கொளுத்தியது போல் என்னிடத்தில் மெய்ஞானத்தை எனது ஐயா ஏற்றி வைத்தார்கள் என்று தங்கள் பாசுரம் ஒன்றில் கூறியுள்ளார்கள் என சபையில் பேச பெற்ற போது ஆண்டவர்கள் அது அவர்களுடைய காலத்துக்கு சரி, அது அவர்களுடைய காலத்துக்கு சரி, கலிகடையில் வந்துள்ள உங்கள் உள்ளத்தில் இந்த மெய்ஞானத்தை நாம் ஏற்றி வைத்த பாட்டிற்கு அந்த ஓமானம் பொருந்தாது. ஏனெனில் வாழைத்தண்டில் நிறைய நீர் கோர்த்திருந்தாலும் தீப்பற்றி எரியக்கூடிய கொஞ்சம் எண்ணெய் பசை இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கூட எண்ணெய் பசையே இல்லாத சாம்பலில் புதிதாக எண்ணெய் பசையை உண்டாக்கி எண்ணெய் பசை ஊற்றிய பிறகு தீ கொளுத்தினது போல் என்று சொன்னால் எம்முடைய இந்த அழிகளின் கால நடைமுறைக்கும் எமது பாட்டிற்கும் ஒருவாறு சரியாக இருக்கும். எவ்வளவு பாடுபட்டாங்க தெய்வம் அவர்கள். வந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வாதம், விவாதம், பிடிவாதம் இதெல்லாம் பண்ணாங்க இந்த காலகட்டத்திலே. வான்மொழி குரல் 88 அருள்கின்றார்கள். ஆதி அக்னி என்றால் என்ன? ஆதி அக்னியை பற்றிய வர்ணனை ருக்வேதத்தில் பல நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களில் காணப்பெறுகிறது என்று சபையில் பேசப்பட்ட போது ஆண்டவர்கள் வாக்கியம், ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருள்கின்றார்கள். ஆதி என்றால் என்ன? ஆதி துணை, ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை அப்படின்னா நம்ம அறிவறி பாடத்திலே நாம் படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆதி என்பது ஆகின்ற தீ, சர்வமும் தானே ஆகி சர்வத்தையும் ஆக்குகின்ற தீயானது முதல் உற்பவ நேரத்தில் அந்த நாமத்தில் அழைக்கப்பெற்றது. அதுவே இக்கலிக்கடையில் மகதி மகா தீயாக சர்வதேவ பீஜங்களாகிய மூல மந்திரங்களை கைகொண்டு உருவெடுத்து வந்துள்ளது. தன்னுடைய நினைவு வல்லபம் கொண்டு தொட்டத அனைத்தையும் நித்தியத்தில் ஆக்குகின்ற அந்த தேவ ரூபம் என்ன தவாதிக்க பெருங்காரணை வல்லபம் உடையது என்று எண்ணி பாருங்கள். அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்பது ஆகும் என்று அருளுகின்றார்கள். அந்த அக்னியே அக்னி பரீட்சை, அக்னி சாட்சி, யாக குண்டம், அக்னி குண்டம், தீ, தீபம், ஒளி, பிரகாசம், அக்னி, அக்னி ஜுவாலை, நெருப்பு, வன்னி, தணல் இவ்வளவும் அந்த
தீபத்திற்கு அந்த தீக்கு பெயர் இருக்கிறது. தெய்வம் உத்தரவு பண்ணுகின்றார்கள், விச்சையாண்டவர் திருப்பாவிலே கார்க்கும் தீகை கொண்டோர் கார்த்திகை என விண்டு, கார்க்கும் தீகை கொண்டோர் கார்த்திகை என விண்டு, வேற்றூரையா சாலை விடுதி விடுதியாக பிச்சைக்கு வந்தாரே, விடுதேடி பிச்சைக்கு வாராரே. அங்க அப்படியே அருளுகின்றார்கள். இங்க சொல்றாங்க, இது என்ன தீ என்றால், இது உங்களை எல்லாம் காக்கக்கூடிய தீ, கார்க்கும் தீ. வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா, வருதிதோர் கார்த்திகையே, எங்கும் சிறிதும் கண்டதில்லையே இது போலொரு வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா, வருதிதோர் கார்த்திகையே. இந்த கலிகாலத்திலே மார்கநாத பெருமானாகிய நமது தெய்வம் அவர்கள் வந்த சித்தர்களும் முத்தர்களும் தீர்க்கதரிசி பெருமகான்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய நமது தெய்வம் அவர்களை ஒருவர் சாலை ஆண்டவர்கள் என்றும், ஒருவர் மகதி என்றும், ஒருவர் மைத்ரேய புத்தர் என்றும், ஒருவர் சமயங்களின் நம்பி என்றும் இப்படிலாம் அழைப்பாங்க அப்படின்றத தெரிவிக்கின்றாங்க. இவங்களாம் எதுக்கு இப்படி அழைக்கிறாங்க? நம்ம தெய்வம் ஏன் இங்க வந்தாங்கன்னா, நம்முள் உடம்புக்குள்ள ஒரு தீ இருக்கிறது. அத நமது தெய்வம் அவர்கள் உத்தரவு பண்றாங்க. யமப்படர் அடிப்படு கோடாயுத கூர்ல, உன்னுடைய இதயத்தின் இருளை நீக்கி கோடி சூரிய பிரகாச ஆணிமுத்தாகிய மணிமந்திர மௌன வித்தை அங்கு கொண்டு வந்து வைப்பவரே குரு ஆசான். அவர்கள் அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்தகைகளுக்கும் குருவாகவும் ஆசானாகவும் ஈசனாகவும் இருந்தார்கள். நமக்கெல்லாம் அவர்கள் தெய்வமாக இருக்கின்றார்கள். இச்செயலன்றி ஒருவன் எவ்வளவு படித்து ஓதியவனாக இருந்தாலும், எவ்வளவு பூஜை தொழுகை வணக்கங்கள் உடையவனாக இருந்தாலும், எவ்வளவு புகழ் ஆட்சி சம்பத்து உடையவனாக இருந்தாலும் குருவாக மாட்டான் என்று தெய்வம் அவர்கள் அருளுகின்றார்கள். அதே நேரத்தில் ஞான முறையில உத்தரவு பண்றாங்க. அது என்ன அந்த தீ? அரண்டிடும் மடத்தாரோபதேச மதழிம்பென கண்டகினியில் இட்டெடுத்த பின் அரண் போகு சதுர்மறையிலே அறிந்த கேள்விகளை தத்தனை கோர்வை பென்றமைந்த திரண்டேழு முத்திரையும் சரணக்கமலாலயத்தின் செய்திகளெல்லாம் விளக்கியே இரண்டர கலக்க வந்தோர் என்றெனக்கென்றே விதித்து இருந்தெழுந்து வந்த பெருமான். அப்படிங்க நமக்காகவே அவர்கள் திருமணி தாங்கி வந்ததை போல் சொல்கின்றார்கள். போலல்ல, வந்திருக்கின்றார்கள், வந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். பாதுகாத்துன்னை ரட்சித்தேத்தியே பரமபதத்தேர் சேர்க்குமே அப்படிங்கிறாங்க. அந்த தீயாகப்பட்டது, அந்த அக்னியாகப்பட்டது நமக்கெல்லாம் இப்ப வரப்போகிறது என்றால் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறாங்க. அந்த தீபத்தை, அது என்ன தீபம் அப்படி என்றால் கார்த்திகை தீபம் அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. அது என்ன தீபம் என்றால், உலகம் முழுக்க யமன் கைப்பட்டு, யமன் நினைவுபட்டு, யமன் வாடைப்பட்டு அந்த தீபங்கள் எல்லாம் வாடிய தீபங்களாக ஆகின்றது. அணையா விளக்காக இருந்த அது அணைந்த விளக்காகி விடுகின்றது. அந்த அணைந்த விளக்காகினால், வாடிய தீபமானால் அவர்கள் நரகத்திற்கு தாக்கல் ஆகிறவர்கள் என்பது வேத சட்டம், ஞான சட்டம். அந்த தீபம் அணையாமல் இருப்பதற்கு காப்பது ஆசானின் தனிப்பெரும் கருணையாகும். ஆதிமான்மியம் ஆண்டவர்கள் மான்மியத்தில் வளர்குழந்தை குமார பருவத்திலே அருளுகின்றார்கள். ஏட்டுகளை விரித்து பாட்டுகளை பாடி காட்டி வில்லாத கள்ளி முதுகாட்டி வல்லிருளோட்டி சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி
எங்கள் எல்லோரையும் பொற்கோள் கரந்தாங்கி அடித்து ஓட்டிக் கொண்டு அரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சொன்ன தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்கு பாருங்க. வாடாத தீபத்தினை ஏற்றுவதற்கு வந்ததே ஆசான். இப்பொழுது விளக்கு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, வத்தி பெட்டி இருக்கிறது, வத்தி குச்சி இருக்கிறது, பக்கத்திலே எல்லாமே இருக்கிறது. விளக்கு எரியுமோ என்றால் எரியாது. அதை பொருத்துவதற்கு ஒருவர் வேண்டும். வீட்டிலே விளக்கை ஏற்றுவதற்கு வீட்டு தலைவி எப்படி விளக்கை ஏற்றுகின்றார்களோ அதற்போல் இந்த நம்முடைய கைலாயம் போவதற்குரிய இந்த வீடு இது ஒரு வாடகை வீடு. ரத்தப்பித்த மூத்திரம் வைத்திருத்த பாத்திரம் என்று அருணகிரிநாத பெருமான் அவர்கள் அருள்கின்றார்கள் திருப்புகழிலே. அந்த இன்னொரு வீடு ஒன்று இருக்கு, இது வாடகை வீடு, அது சொந்த வீடுன்றாங்க. தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, சொந்த தேகம் அழியாதது அனாதையானது, அதை பெறவே நாம் பிறந்தோம். அதை மூலமந்திரம் பிரணவம் மூலமந்திரம் பஞ்சாட்சரம் பிரணவம் களிமா என்று சொல்லுவார்கள். அப்படின்ட்டு அதை இதயாசனத்தில் புனற்றுரை கோயிலாக போய் சந்திப்பதையே வேதம் பிரம்ம வித்தை என்று கூறுகிறது என்று நம்ம தெய்வங்கள் அருள்கின்றார்கள். அருணகிரிநாத பெருமான் சொல்வார்கள், இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே அப்படிங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு மலை மேல் ஒரு அகண்ட விளக்கு, அந்த விளக்கிலே டின் கணக்கிலே எண்ணெய், தண்டு தண்டாக பெரிய அளவுக்கு திரியை போட்டு விட்டு பொருத்துகின்றார்கள். யார் பொருத்துகின்றார்கள்? அங்கிருக்கின்ற அதற்குரியவர்கள், அதற்கு ஒரு ஆளை வச்சிருப்பாங்களே, அவங்க பொருத்துறாங்க. பொருத்த உடனே எல்லாம் பார்த்த உடனே எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த தீ எரிகிறது. மறுநாள் போன பின்ன என்ன ஆகுதுன்னா, அந்த எண்ணெய் குறைய குறைய, அந்த தீ குறைய, அந்த திரி குறைய குறைய அணைந்து விடுகிறது. அதுபோல் நம்முடைய தேகம் என்பது ஒரு அகண்ட விளக்கு. அதிலே எண்ணெய் என்பது நம்முடைய நினைவாக இருக்கலாம். திரி என்பது தெய்வம் அவருடைய நினைவு. திரியும் எண்ணெயும் தெய்வம் அவருடைய நினைவாக இருக்கலாம். அந்த நினைவு குறைய குறைய பொருத்துவது ஆசான், பொருத்துவது ஈசன், பொருத்துவது தெய்வம் ஏற்றிவிட்டார்கள். வாடாத தீபத்தினை ஏற்றி, சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றிவிட்டார்கள். அணைக்க வருபவர் யமன், அதை தடுக்க இருப்பவர் சிவன். சிவனும் யமனும் எங்க இருக்காங்கன்னா நம்ம நினைவில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நினைவில் தான் இருக்காங்க. சொல்லுவாங்களே, மரளி மறதி, மறதி மறதி மரளி மரளி. நாம் தெய்வத்தை மறந்து விட்டால் மரளி, தெய்வத்தை நினைத்து விட்டால் மரளி அல்ல அப்படின்றதை நமக்கு தெய்வமர்கள் அருள்கின்றார்கள். இது மட்டுமன்று, தீர்க்க தரிசனத்திலே முத்தி கைபலிதம் காகபுசுண்டு பிரான் அவர்கள் அருள்கின்றார்கள். முத்தி அது கைப்பலிதமாக வேண்டும் என்றால் ஒரு ஜோதி வேண்டும். ஜோதி என்ற அந்த ஆதிப்பெண் வேண்டும். அவங்க ஆதிப்பெண்ணா, பெண்ணானகவ் வடிவெடுத்த பதாம்புரணி பெத்த தாயே நாவில் நின்று பேசும் அம்மா என்கின்றார்கள் தெய்வ தேடு உலகத்திலே. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜோதி என்ற சொரூபம் அது காட்டுவதே, ஜோதி என்ற சொரூபம் அது காட்டுவதே, சுத்த பிரம்மம் என்ற பொருள் அதிலடங்கி ஓதியதில் சந்தேகம் வந்திடாமல் ஓதி வந்த தன்படியே செய்கடமை மோதியதை அறிவதற்கு மனு ஒன்றில்லை மூவுலகும் அரிய முத்தி கைபலேதாம் ஆதி இது செய்து வரும் சுசகங்கள் ஆதி இது செய்து வரும் சுசகங்கள் அறிந்திடுவார் துந்துமியின் ஆட்டத்தாலே. அது மட்டுமா என்றால், நமது 11:45 மணிக்கு அறமளம் வந்து அந்த துந்துமி வாசிக்க பெற்று குழல் ஊற பெற்று அப்பொழுது பாடுகின்ற பாடலிலும் திரைவிலகி வருகுமிவர் நேரந்தன்னில் தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில்
பரவிரித்த நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர்ணவ நாதசித்தர் தரைதனிலே இவர்களெல்லாம் உடலெடுத்து தவம் புரிந்த சுதந்திரத்தை தானால விரைந்திடுவார் ஜோதி இவர் தரிசனைக்கு விவரிக்க ஆதி என்ற நாமம் இந்நாள் என்று அங்கே நமக்கு அருளுகின்றார்கள். குருகீதையில் என்ன அருளுகின்றார்கள் என்றால், ஞானாகினியின் பிரபாவத்தால் சிஷ்யர்களின் அநேக ஜென்மங்களில் அடைக்கப்பட்ட கர்ம பந்தங்களை தகிப்பவராகிய அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். தியானத்திற்கு மூலம் குரு வடிவம், பூஜைக்கு மூலம் குருவின் திருவடிகள், தியானத்திற்கு மூலம் குரு வடிவம், பூஜைக்கு மூலம் குருவின் திருவடிகள், மந்திரத்திற்கு மூலம் குருவின் வாக்கியம், முத்திக்கு மூலம் குருவின் கிருபை. நாம் தெய்வம் அவர்களுக்கு செல்லப்பிள்ளையாக இருந்துவிட்டால் சிவானந்த போதிலே அருமையாக அருளுகின்றார்கள். அறிவு என்பது ஆசான், மனம் என்பது சீடர். அந்த மனம் என்பது சீடர் என்னவென்றால், மனம் போன போக்கெல்லாம் போய் பேரறிவை விட்டுவிட்டு சிற்றறிவு கொண்டு தன்னறிவு கொண்டு தெய்வீக பக்கத்திலும் ஆன்மீக பக்கத்திலும் திரும்பாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வெந்ததை தின்போம் விதி வந்தோம் மாள்வோம் என்கின்ற உலகத்திலே இருந்து, விதி வந்தால் உனக்கும் விதி வரும் மீள்வோம் என்கின்ற மீள வைக்கின்ற நம்ம தெய்வம் அவர்கள் சொல்றாங்க, முத்திக்கு மூலம் குருவின் கிருபை. என்ன கிருபை? ஆசான் கிருபை மிகுந்ததனால் அந்த உடல் போய் மறுபுடலில் கூசாதிருந்து தந்தந்தை குறை கொண்டில்லா நிறைவாக தேசானேசர் சூழ்ந்திருக்க திருபோலகம் சேவிக்க ஈசான் என்றே மறை போற்ற எய்தும் பரம பதம் நெஞ்சே அப்படி என்று அருளுகின்றார்கள். யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் வாக்கியம் 59வது வாக்கியத்திலே, பாவ சுவாலையில் தவிக்கும் மக்களுக்கு நம் மெய்வழி பொன்னரங்கம் ஒரு நிழலாக இருக்கிறது. பிறவி நோய் தீர்க்கக்கூடிய கூடஸ்தமே சாலை பொன்னரங்கம் என்று நமது தெய்வம் அவர்கள் அருளுகின்றார்கள். மரண குளிரை நீக்கும் தீ நீதி. இதயாசனத்தில் விளங்கும் தெய்வ மலரில் உன்னை ஏற்றுவிப்பதே படிப்பு. அதுதான் மலர்மிசை ஏகுதல் என்பது பொருந்தும் என்று தெய்வம் அவர்கள் அருளுகின்றார்கள். 255 யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் வாக்கியம் 255 தொடர்ச்சியிலே, எம்முடைய வாக்கு எம்முடைய திருவாக்கு ஒரு தீ, அது ஒரு கூர் ஆயுதம் என்று நீ நினைத்தால் ஒழிய அதன்படி சடார் என்று பாய வராது. நீ எம்மை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நாம் 3 எட்டு எடுத்து வைத்து நெருங்கும் காலம் இது என்று தெய்வம் அருளுகின்றார்கள். நாம் முன்னோக்கி 2 அடி எடுத்து வைத்தால் அவர்கள் 3 எட்டு எடுத்து நம்மள வந்து அணைச்சிக்கிறாங்க, பக்கத்துல வந்து அணைச்சிக்கிறாங்கன்றாங்க. தெய்வம் அணைத்து கொண்டால் யமன் அணைக்க மாட்டார். தெய்வம் அணைத்து கொள்ளவில்லை என்றால் யமன் நம்முள் இருக்கின்ற அந்த தீயை, அந்த தீபத்தை சித்தத்தில் ஏற்றிய என் வீலகே செவ்வியர் கண்ட தேருணடரே, அந்த தீயை அணைக்க காத்து கொண்டிருக்கிறார் தெய்வம் அவர்கள். நீ சிந்தையில என்னை அணைச்சிக்க உன்னை ஏமா அணைக்க மாட்டான் அப்படிங்கிறத நமக்கு நிரூபணையில் நம்ம நிரந்தோறும் பார்க்கிறோம், மாசம் மாசம் பார்க்கிறோம், வாரம் வாரம் பார்க்கிறோம். இப்போ அடிக்கடிக்கு அடக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலத்தில எல்லாம் தெய்வம் அவர்கள் ஓயா பாடுபட்டார்கள். ஒவ்வொரு மூளை முடுக்கு முச்சந்தி கடை தெருவோரங்களில் இருக்கின்ற அந்த பள்ளிவாசல் வைரவ கோயில் முகப்பு இங்கெல்லாம் போய் போய் பிரசங்கம் செய்தார்கள். இந்த பிள்ளைகள்லாம் போயிடுவாங்களே, நம்ம விட்டா கதியே இல்லையே, சாவு என்றதை பற்றியே தெரிஞ்சுக்காம இருக்கிற உலகத்துல சாவை பற்றி சொல்லி அதிலிருந்து மீட்பிக்கின்ற உளவையும் சொல்லி காப்பாத்துகின்றார்கள்னாக்கா கேட்கல. ஆனா தெய்வம் அவர்கள் விடவே இல்லை. ஆனா விடாம இருந்தாலும் நாமெல்லாம் தெய்வம் அவர்களை லேசா தொட்டுட்டோம் பாருங்க, அவங்க காந்தம், பவர்ஃபுல் காந்தம் அப்படியே நம்மளை அணைச்சிக்கிட்டு இன்னைக்கு காத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். காத்து நமக்கு தெய்வீகத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள்.
காத்து கொண்டிருக்கிறார்கள், காத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு என்பவர்கள் உன் தலை ஓட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கு பதிப்பிப்பவர்கள். உன் பாவ இருட்டை உலர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். சிரஞ்சீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டி வைப்பவர்கள் அவர்களே என்று நமக்கு தெய்வமர்கள் அருள்கின்றார்கள். அடுத்தது தெய்வமே. தெய்வ தீட்டக்கூடத்தில் சொல்லுகின்றார்கள், சொல்லி வந்த குறியில் ஒரு அணுவும் பிசகாது, அணுவும் பிசகாது, ஜோதியாதி குரவர் குல வாணி வாக்கிதம்மே அப்படிங்கிறாங்க. பகவத்கீதையிலே மகாபாரதத்திலே போரெல்லாம் பூர்த்தியாகின்றது. போரெல்லாம் பூர்த்தியாகின்றது. அர்ஜுனா கீழே இறங்கு என்கிறார்கள். பரமாத்மா இறங்கிட்டார். எங்கிருந்து? அந்த ரதத்திலிருந்து இறங்கிட்டார். தேர்ல இருந்து இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு அர்ஜுனா சீக்கிரம் குதி அப்படின்றார். உடனே குதிச்சார். குதிச்சோன்னு ஒரு பார்வை பார்த்தாங்க. பார்த்த உடனே அந்த தேர் எரிந்து விட்டது. சிவராஜனோட சொன்னார், அது அந்த போர்க்களத்திலே பல அம்புகளை பார்த்தது அந்த ரதம், அதனால் எரிந்து விட்டது அண்ணா அப்படின்னார். அதே போல அங்க அந்த ரதம் எரிந்து விட்டது. இங்கே இது ஒரு ரதம். தெய்வம் அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா? நம்முடைய தேகம், தேகாலயம், அந்த தூள தேகம், சூக்கும தேகம், காண தேகம், மகா காண தேகம் என்று நமது வேதத்திலே அருளுகின்றார்கள் அல்லவா? அந்த தேகத்திலே அவர்கள் அந்த ரதத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்ப தெய்வம் பல ஆயுதங்கள் வருகிறது இங்கே. பொறாமை, பேராசை, குயுக்தி, குதர்க்கம், குவாடகம், வஞ்சகம், சூது, வாது இவையெல்லாம் ஒரு ஆயுதங்களா நம்ம மேல விழுது நினைவுல. அதையெல்லாம் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் அவர்களுக்கு வேண்டும். எதற்காக வேண்டும் என்றால் ஞானத்தை போதிப்பதற்காகவில்லை. இந்நாட்டினில் இங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி, அந்நாட்டினிற்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி. அந்நாட்டிற்கு வித்துக்காக வந்திருக்கின்றார்கள் நமது வித்துநாயகம் அவர்கள். யமனுடைய ஆயுதத்தை எரித்து, யமன் ஒரு ஆயுதத்தை கொண்டு வராரு. இந்த ஆயுதத்தை எல்லாம் காப்பாத்திடுறாங்களா? பைனல் டச் எதுனாக்கா 4448 வியாதி என்பது ஒரு ஆயுதம், பல ஆயுதங்கள். பேராசை ஒரு ஆயுதம், குயுக்தி ஒரு ஆயுதம், குதர்க்கம் ஒரு ஆயுதம், வஞ்சகம் ஒரு ஆயுதம், எல்லாம் நம்மை சாய்த்து நரகத்திலே தள்ளுவதற்கே வந்த ஆயுதங்கள். அதையெல்லாம் தள்ளிவிட்டு இருந்தார்கள். கடைசியாக ஒரு ஆயுதம் வருகிறது, அதுதான் யமனுடைய ஆயுதம். அந்த யமனுடைய ஆயுதத்தை எரித்து மனிதர்களை அவன் கையில் இருந்து மீட்பிக்கின்ற எமது அருங்காரண செயலை யாரேனும் வேண்டாம் என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். நம்மை போல் உடலெடுத்து வந்துள்ள மனிதர்கள் என்று இச்சித்தே நாம் வந்தோம். முன்காலத்தில் அறியாமையால் சீர்ச்சி கழித்தாலும் இன்று இதை எல்லோரும் விரும்புவார்கள் என்று எல்லோருடைய செவிக்கும் போய் எட்டச் செய்யக்கூடிய அனைத்தும் முழு முயற்சி கொண்டு செய்து வைக்கிறோம் என்று நமது தெய்வமர்கள் அருள்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தீயாகப்பட்டது, இந்த அக்னியாகப்பட்டது இருக்கு. காட்டினிலே ஜலம் இருக்கிறது, அக்னி இருக்கிறது. அக்னியிலே காற்று இருக்கிறது, ஜலம் இருக்கிறது. எப்படிங்க? அந்த தண்ணியிலையும் காற்றும் இருக்கிறது, அக்னி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கலாம். அதுல குருமுராதில் அருள்கின்றார்கள். முராதியா முராதியா முராதி முராதி முகம்மது சாலிகின் மேல் முராதி ஜலந்த நில கனி ஜலந்த நிலகினியுருவாய் இருந்ததடா ஜலந்த நிலகினி முழுகி போகும் ஜலம் சுண்டி தவமெழுத எளிதோமைந்தான் தனக்கு ஒரு உபாயம் ஒன்றன் இடத்தில் உண்டு உண்டு சொல்வேன் வேணுமென்றே உடைக்கிறேன் பார் உற்றவென்றன் மகவுகளை முன்னிறுத்தி பெற்ற
பெற்ற முத்தர் அனைவரையும் அருகில் வைத்து பெறவாசை உலத்தோரை அடுத்து வைத்து முத்தர்களை குறைமொழி சொல் முருகர்களை முழுவிசன இடங்கினுக்குள் இழுத்து விட்டு பெரும்பாதை கிட நினைக்கும் வெதையறை பெருங்குழி பார்த்திழுத்து விட்டு பேசும் குரு பாத்திரமாய் தெய்வம் தான் நமக்கு பாத்திரம். நமக்கு என்ன சொல்றாங்க? பாத்திரமாயுள்ளவென்றல் கோத்திரர்க்கே பகிர்ந்திடும் சொல் பலித்திடும் கை பலித்திடுமே பலிக்குமடா தனிகையரு சுதன் வாக்கே கெலிக்குமிட மனு பிசகா கொழுமுனையில் உத்தரவு பண்றாங்க. இது மட்டும் தானா? என்ன சொல்றாங்க? ஞான முறையீடு நேரம் காலம் கருதி மௌன மாமணி மாடத்துள் ஏறவும் லவண மணிமந்திர ஔஷதம் கொல்லவும் கவனம் பாயும் குளிகை கட்டேறவும் நவமணிப்பதி நாயகன் காப்பிதே கார்க்கும் ஞான கடல்வாய் மடுக்கவே பார்க்கவும் பிறவிப்பினி தீக்கவும் யாருக்குமே திசை நாதமும் வாய்க்கவும் மார்கநாதரின் மாமுறை ஈடுதே என்று நமக்கு அருளுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த குருஸ்தோத்திரத்திலே அருளுகின்றார்கள். மாய கோத்தின் வகையறியாமல் யான் காயப்பட்டு கலை தந்த நாளையில் தூய ஞான சுடர் விளக்கென்னுள்ளே தூய ஞான சுடர் விளக்கென்னுள்ளே பாய வைத்த பதத்தை மறப்பனோ அருளுகின்றார்கள். மரணக்குளரை நீக்கும் தீ நீதி இசையாசனத்திலே விளங்கும் தெய்வ பெயரில் ஏற்றி வைப்பதே படிப்பு. அதுதான் மலர்மிசை ஏகுதல். மெய் உன் கைப்பலிதமாக வேண்டும் என்றால் உன் மனமாகிய கல்லை மெழுகாக்க வேண்டும். அதற்கான நெருப்பு ஞானாகினி ரூபமாக தயாராய் உள்ளது. ஆனால் கல்தான் நெருப்பினம் நெருங்க மாட்டேன் என்கிறது. நெருங்கினாலும் நடுவில் ஒரு திரை ஒன்று இருக்கிறது என்கின்றதை தேவமர்கள் அழுகின்றார்கள். உனது பழைய முழு மூட நினைவுகள் யாவையும் தீயர் போட்டு எரித்துவிட்டு ஆசான் மேல் அன்பு பாயும்படி செய்ய வைப்பதற்கே உபதேசம். அந்த உபதேசம் உன்னை சிவமாக்காது. ஆனால் அன்பு என்னும் விசேடத்தினால்தான் வாகனத்தினால்தான் நீ சிவனடியில் சேர வேண்டும். செத்தாலும் பின்வாங்காத வைராகியம் அன்பே அந்த அன்பு. யாகம் என்பது ஆசானிடத்தில் பத்தினித்தனம். அந்த முத்தி மலையாகிய தவ அக்னியில் உனது அங்க குலங்களை அர்ப்பணித்தல். அதில் உன் பாவ உயிர் உடலை கருக்கி புது நித்திய உயிர் உடலை பெறுதல். தீ எல்லாவற்றையும் சுத்தம் படுத்தி தன்மயம் ஆக்கக்கூடியது. அப்படி ஆக்கும்போது சுட்டு தீத்து இம்சித்து அவற்றின் உருவை மாற்றி தன்மயமாக்குகிறது தீ. ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசத்தீ உன்னை சுட்டு கொளுத்தி இம்சியாது பூ போல் நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அப்படி செய்து யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே, வெற்றி தரும் தீயே விபூதி என்று நமக்கு தெய்வமர்கள் அருளுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பாக்குறாங்க, பார்க்கவும் பிற விப்பினி தீக்கவுன்ற மாதிரி பொய்யை சீரித்து ஏறித்து வீட்டு எரித்து வீட்டு மெய்யை வீரைத்து வீழைக்க வந்தார் அப்படின்னு அருளுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உய்ய வீடேற்ற வந்த உலப்பல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் நாள் இது. தெய்வம் அவருடைய தவ அக்னி என்பது யமனுடைய ஆயுதத்தை எரிக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற மும்மலங்களை அழிக்கிறது, எரித்து தீத்து கருக்கி நம்மை சுத்தமாக்குகின்றது. ஆனால் அவர்கள் படி நடந்தால் நமக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லை, எந்த ஒரு துக்கமும் இல்லை, துயரமும் இல்லை. ஆனால்
என்ன ஒண்ணுனாக்கா அவங்க பேச்சை கேட்காம அந்த சைத்தான் பேச்சை கேட்டு தன்னறிவு கொண்டு கொஞ்சம் அப்படி ஸ்லிப் ஆயிட்டோன்னாக்கா அப்போ போடுறாங்க, சொல்றாங்க, தெய்வம் உன்னை நான் விட போறதில்லை, எப்ப என்ன நம்பி வந்துட்டியோ, மேவழிக்கு வந்துட்டியோ, உன்னை விடக்கூடாது என்கின்ற யமன் கிட்ட நான் விட்டுற மாட்டேன். என்னதான் தன் பிள்ளை தப்பே பண்ணியிருந்தாலும், திறனாக இருந்தாலும், தப்பே பண்ணியிருந்தாலும் போலீஸும் மாட்டி கொடுப்பாளா, காட்டி கொடுப்பாளா தாய்? அது மாதிரி நீ எந்த தப்பு செய்திருந்தாலும் உன்னை யமனிடம் காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா பூமி என்பது ஒரு கதவு. மண்ணுக்குள்ள போயிட்ட பிறகு யாராவது கேட்பாங்களா? கேட்கறதுக்கு உண்டோ? அங்க உன்னை பார்த்துக்குவேன் ஜாக்கிரதைன்னு ஒரு எச்சரிப்பும் கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர்களே, எங்கள் தபாவை ஏற்று எங்களின் ஆத்ம கலங்கங்களை போக்கி தூய்மையடைய செய்வீர்களாக. அதன் பாக்கியத்தால் உங்களின் மீது எங்களின் பக்தியை நிலைநிறுத்த உதவி புரிவீர்களாக. அதன் பொருட்டால் எங்கள் நாவுகளை தூய்மைப்படுத்தி, எங்களின் செவிகளை தூய்மைப்படுத்தி, எங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்தி, எங்கள் நினைவுகளை தூய்மைப்படுத்தி, எங்கள் மிரட்சியை போக்கி உங்களுடன் ஒன்றித்து இருக்க அருள் புரிவீர்களாக. இந்த முறையீட்டை எங்கள் வாழ்வுக்கும், எங்களுடைய நிரந்தர அந்த மறுமை வாழ்விற்கும், இகபர வாழ்விற்கும், எங்களை மரணத்துக்கும், எங்கள் கபருக்கும், எங்களை எழுப்பும் போது ஒளித்தரும் தீபமாக ஆக்கி அருள் புரிய வேண்டும். தெய்வமே, சாலை ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம் என்று மேவழி சாலை ஆண்டவர்களின் திருவடிகளே சரணம், மேவழி சாலை ஆண்டவர்களின் திருநாமத்திற்கே தோத்திரம் என்று கூறி இந்த புதுகை நிகழ்நிலை சபையினிலே என்னுடைய தெய்வ புகழை மீண்டும் மீண்டும் தொடரும் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பை தந்த நமது தெய்வங்களுக்கும் புதுகை பொறுப்பாளர் ஜூமினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் சிவராஜ் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். நமஸ்காரம். லேட்டா ஆரம்பிச்சாலும் மிக அழகாக நமக்கு அண்ணா இன்னும் டைம் பண்ணல, இன்னும் பேசிட்டே இருக்கோம். நிறைய இருக்காங்க, கொஞ்சம் வரது சிரமம். இன்னைக்கு அண்ணா அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சது. நிறைய எடுத்துக்காட்டுகள் நமக்கு விளக்குனாங்க. அந்த கார்த்திகை தீபத்தை ரொம்ப ஊமான ஊமைங்கிற சொல்லும் போதுல